மாட்டேன். அண்ணா இங்க நானே தோன்றேன். என்ன பண்ற நீ? விளையாண்டுகிட்டு இருக்கியா? தம்பி சிவா, உங்க அப்பாவோட ஞாபகமா இருக்கிறது இந்த ஒரு மோதிரம் மட்டும்தான். இத உனக்கு போட்டு அழகு பாக்கலான்னு பார்த்தா கையில இருந்து வரவே மாட்டேங்குதுடா. டேய், கலட்ட முடியுதா பாரு. நான் என்ன பெரிய மைனரா? மோதிரம் எல்லாம் போட்டுட்டு பந்தவ சுத்துறதுக்கு மாறுமா? அண்ணா மெதுவா அழுங்கண்ணா, ரொம்ப பயங்கரமா இருக்காதீங்கண்ணா, வலிக்க போதுண்ணா அம்மாக்கு. அண்ணா பாத்திரம் மெதுவா அழுங்கண்ணா. தூத்தேரிக்க, இது 100 ரூபாய்க்கு கூட தேராது போல இருக்கு. வேகமா மண்ணை மூடிட்டு கிளம்புற வழிய பாரு. கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மாவை எப்படி தூக்கி போட்டுறதுக்குன்னா உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுங்க. எலும்புல என்னடா ஸ்பெஷல்? மண்ணு தின்ற வரைக்கும் தான் நம்ம பொறுப்பு. இல்ல இந்த மாதிரி யாரும் தோண்டக்கூடாதுன்னு வையே. பாரு, இந்த மாதிரி நீ சமாதி கட்டி வையே. அதுக்கு எவ்வளவு செலவாகணும் கொஞ்சம் சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி காசு செலவழிச்சு கட்டிக்கிடுவாங்க. ஒரு குழி மண்ணை நிரப்புறதுக்கே உன்கிட்ட ஒத்த பைசா இல்லன்ற, இதுல சமாதி கட்ட போறியா? சமாதி எந்திரிச்சு போய் வேலையை பாடுறப்போ. டேய் தாமஸ், போதுண்டா, செதிக்கிட்டே இருக்க. டக்குன்னு வேலையை முடி, சீக்கிரம் கிளம்புவோம்.
ஏய் இந்தாமா, தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு, நான் சொல்றத கேளு. ஏய் தப்பா நினைக்காத, இங்க வா. அம்மா எந்த ஊருமா நீ? இந்த பையன் கிட்ட எப்படி மாட்டின? பாய் பூர்ணிமா. ஓகே பாய் தீபா. நான் ஒண்ணும் மத்தவங்கள போல மோசமான ஆளெல்லாம் கிடையாதுமா. தைரியமா பயப்படாம வா, இறங்கு. யோசிக்காதம்மா, நானே எப்படி வாழ போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ வாமா, வா இறங்கு. கால்ல கல்லு குத்திருச்சா? இத போட்டுக்கோ. உனதான் போட்டுக்கோ. ஐயா எனக்கு ஒன்னும் ஆகாதுமா. என் காலை பாரு எப்படி காய்ச்சி போய் கிடைக்குதுன்னு. போட்டுக்கோ தாய். ஐயா என்னம்மா நீ அழுதுகிட்டே இருக்க? அழாதம்மா, அழுவாம வா. ப்ளீஸ் என்ன சீக்கிரம் ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க. ப்ளீஸ், நான் உடனே ஆசிரமத்துக்கு போகணும். இல்லைன்னா என் வாழ்க்கையே வீணா போயிடும். இங்க பாரு, என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன சேஷாத்ரிபுரம் அமலா ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டு ப்ளீஸ். உன் பேர் என்ன? சிவா, சிவலிங்கன்னு கூப்பிடுவாங்க. என்ன வேலை பாக்குற? பாறை உடைக்கிற வேலை. உன் பேர் என்ன? என் பேர் பூர்ணிமா. இந்த அமாவாசை பௌர்ணமின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பூர்ணிமாவா? நல்லா இருக்கு. நீ எங்க போயிட்டு இருக்க? எனக்கு தெரியல. காலையில எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அவங்கள புதைச்சதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னே தெரியல எனக்கு. அதான் அப்படியே கால் போன போக்குல போறேன். இப்ப எதுக்கு நீ அழற? அழாத, சொன்ன கேளு. எங்க அம்மாவை நினைக்க என் கண்ணுல தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. எனக்குன்னு யாருமே இல்ல. யாருக்கிட்டயாவது மனசு விட்டு கொஞ்சம் சோகத்தை இறக்கி வைக்கலாம்னு பார்த்தா யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டிருந்தா என் மனசுக்கு ஒரு ஆறுதலாவது இருந்திருக்கும். ஒருவேளை சொல்ற வேற ஏதாவது இந்த மலைக்கிட்டையும் மண்ணுக்கிட்டையும் தான் நான் பேசிட்டு இருக்கணும். மயானத்துல கூட அந்த வெட்டியா எங்க அம்மா பணத்தை தூக்கி போட்டுருவேன்னு சொன்னா வந்த கோவத்துக்கு நான் அவனை அங்கேயே அடிச்சு சாவடிச்சிருப்பேன். ஜனங்க யாரும் சரியில்லை. எதுக்கு எடுத்தாலும் துட்டு துட்டுன்னு கேக்குறாங்க. நானும் ஒரு நாள் கண்டிப்பா சம்பாதிப்பேன்.